துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் யோசுவா 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார், நம் கண்களை பெரிய அடையாளங்கள் செய்தார், நம்மை நடந்த வழிகளிலெல்லாம் நம்மை காத்து வந்து சகல ஜனங்களில் நடுவிலும் நம்மை காப்பாற்றினார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். போகி. பழைய காரியங்களை எல்லாம் எரித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை, இதுவரை நாம் வழிபட்டு வந்த ஆராதித்து வந்த விக்கிரக வணக்கத்தையும் அந்நிய தெய்வங்களை வணங்குகின்ற அந்த வழியையும் நாம் விட்டுவிட்டு, அவைகளெல்லாம் விட்டு விடுவதல்ல, அவைகளை நெருப்பில் போட்டு எரிக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த நாள் நமக்கு கொடுக்கிறது. பழையவற்றை எரித்து சாம்பலாக்கி கடவுளுக்கு புதிய வாழ்வாக நம்மை கொடுக்கின்ற ஒரு அனுபவம்தான் இந்த போகி. போகியிலே புதுமை காணப்பட வேண்டும். உனக்கும் எனக்கும் புதுமை. அந்த புதுமையான வாழ்வைத்தான் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை அழைத்து வந்த கடவுள் உங்கள் கண் காண பெரிய அடையாளங்களை செய்தார். நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நம்மை கடந்து வந்த சகல சனங்களிலும் நடுவிலும் நம்மை காப்பாற்றினார் என்று சொல்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, கடவுளுடைய காப்பாற்றுதல். ஒருவேளை இன்றைக்கு சமுதாயம் நம்மை சடங்குகளின் அடிப்படையில், சமயத்தின் அடிப்படையில் நாம் அடிமைத்தனத்தோடு, ஜாதியத்தின் அடிமைத்தனத்தில் ஒடுக்குதலோடு காணப்பட்டாலும், இந்த போகி என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. இது ஒரு விடுதலையின் நாள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதைப் போல பழையவை கழிந்து புதியவை புகுகின்ற ஒரு நாள். இன்றைக்கு போகி என்பது பழையவற்றை எரித்து மறைத்து புதிய காரியங்களுக்குள்ளாக புதிய சிந்தனைகளுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்பது. ஆகவேதான் இன்றைக்கு பல நேரங்களில் நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் பழைய காரியங்களையே நாம் பிடித்து கொண்டு வாழ்கின்றோம். அநேக நேரங்களில் அன்றைக்கு பழைய வாழ்க்கை நம்மை அழிக்க முற்படும்போது, இஸ்ரவேல் மக்களை அழிக்க முற்படும்போது ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுத்தார். அன்று ஒரு புது போகி நடைபெற்றது. எரிகோ சுவர் தடையாக நின்றபோது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு போகியைப் போல அந்த விடுதலை வாழ்வை கட்டளையிட்டார். துதித்தார். அவருடைய சத்தத்தின் தொனியினால், துதியின் தொனியினால், தோத்திரத்தின் தொனியினால் அந்த எரிகோ சுவர் இடிந்து விழுந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாலிபன் கேட்பதைப் போல, இன்றைக்கு என்னுடைய கஷ்டமெல்லாம், என் கவலையெல்லாம், என்னுடைய ஆசையெல்லாம், என்னுடைய விரக்தி எல்லாம் முடியும் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது சொல்கிறான், நீ இவைகளை விட்டு இவைகளோடு நடந்து வந்தால், இவைகளையே தோளில் சுமந்து வந்தால் உன்னால் கடவுளை பார்க்க முடியாது, புதிய விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ இவற்றையெல்லாம் உதறி, அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாரமான யாவற்றையும் தூக்கி உதறி தள்ளிவிட்டு நித்தியமான கடவுள் கிருபையின் வாசலிலே நீங்களும் நானும் பிரவேசிக்க அழைக்கப்படுகிறார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் போகி என்ற அந்த பழைய காரியங்கள் ஒழிந்து புதிய வாழ்வு, புதிய சிந்தனை, புதிய அன்பு, புதிய நட்பு, குடும்பத்தில் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இருக்கின்ற பிளவுகள், சாதாரண காரியங்கள், விட்டு கொடுக்காத தன்மை, அன்புக்கும் ஆண்டவரை போட்டிக்கும் பொறாமைக்கும் தன்னுடைய குடும்பத்தினுடைய அமைதியை கெடுக்கின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது, இன்னொரு குடும்பத்தில் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. இந்த நிலையிலே தான் போகியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். போகி என்று சொன்னால் பழையவைகளை களைந்து
எரித்து போட்டு புதிய வாழ்வுக்குள்ளாக இன்றைக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த போகி திருநாளிலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வருவது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, எங்களுடைய பழைய பாவங்கள், கஷ்டங்கள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒழித்து போட்டு புதிய வாழ்வுக்குள்ளாக கடந்து வர எங்களுக்கு கிருபை பாராட்டும். உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு நீ துணை புரிந்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.